ஸ்ரீ குருபியோ நமக. உலகம் யாவையும் தாமுளவாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே. உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலிவேணியன் அலகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரக குரு சாக்ஷாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாத சங்கரம் லோகசங்கரம். எல்லாருக்கும் அன்பான வணக்கம். கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டபின் என்னப்பன் என்னையும் ஆட்கொண்டருளீன்னு மாணிக்கவாசகர் பாடினத சிவராமன் சார் நமக்கு இங்க நினைவுபடுத்தினார். கண்ணப்பனுக்கு இருந்த மாதிரியான அன்பு எனக்கு இல்லையேன்னு வருத்தப்பட்டார் மாணிக்கவாசகர். கல்லால் அடித்தவர்க்கும் காலால் உதைத்தவர்க்கும்னு பாடுவார். அப்பா நீ எப்படி அருள் பண்ணுகிறாய்ன்னு கேட்டா, காலால ஒருத்தர் உதைச்சாரே அவருக்கும் கூட அருள் செய்கிறாயேன்னு பகவான பாராட்டினார், போற்றினார். ஆனா காலால உதைச்சவர் அதை எப்படி பண்ணினார்னு கொஞ்சம் நினைச்சு பார்த்தா, பகவானை காட்டிலும் செயற்கரிய செய்தவர் கண்ணப்பருங்கிறது தெரியும். அந்த மாதிரி பண்றது சாத்தியமா? கண்ணப்பர் வரலாற்றை பார்க்கறதுக்கோ கண்ணப்பருடைய பக்தியை பார்க்கறதுக்கோ முன்னால இன்னொரு விஷயத்தை பார்க்கணும். அடியார்கள்ல சில பேர் வேற யாரும் செய்ய முடியாத விஷயங்களை செய்தவர்கள். சில பேர் ரொம்ப சாதாரணமான விஷயங்களை செய்தவர்கள். அடியாராயிருக்கணும்னாலோ இல்லை பக்தியில திளைக்கணும்னாலோ செயற்கரிய செய்யணுங்கிற அவசியம் இல்லை. பக்தி இருந்ததுன்னா தன்னாலேயே அந்த மாதிரியான காரியம் அமைந்து விடும். ஆனா அதுக்காக எல்லாருக்கும் அப்படித்தான் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமான்னு கேட்டா சாத்தியம் இல்லை. நமக்கெல்லாம் தெரியும், கண்ணப்பர் சிவனடியார்கள்ல ஒருத்தர். சிவனடியார்கள்னு சொன்ன உடனே எல்லாருக்கும் 63 நாயன்மார்கள் தன்னாலேயே நினைவுக்கு வரும். இந்த 63 பேரும் எல்லாருமே செயற்கரிய செய்தவர்கள் இல்லை. 63 பேர்ல விரல் விட்டு எண்ணலாம். ரொம்ப கஷ்டமான விஷயத்த, மற்றவர்களால செய்ய முடியாத விஷயத்த, நினைச்சு கூட பார்க்க முடியாத விஷயத்த செய்தவர்கள். அந்த மாதிரி ஒரு லிஸ்ட் போட்டோம்னா, ஒரு கண்ணப்பர், ஒரு சிறு தொண்டர், ஒரு இயற்பகையார், ஒரு மானக்கஞ்சாரர், அப்படித்தான். இன்னொரு பக்கத்துல தாங்கள் செய்வதையே முழுமையான பக்தியாக செய்தவர்கள். 63 பேர்ல ருத்ர பசுபதி நாயனார்னு ஒருத்தர் இருந்தார். அவர் என்ன பண்ணினார் அப்படின்னா, ஒண்ணுமில்லை, ருத்ரயாகம் பண்றது அவருக்கு கடமை. அந்த கடமையை சரியாக செய்தார், அவ்வளவுதான். ருத்ரயாகம் பண்ணினார். ஆனால் அவரும் நாயன்மார்கள்ல ஒருத்தர் தான்.
முருகநாயனார்னு ஒருத்தர் இருந்தார். அவர் ஒரு நந்தவனம் வச்சு பூக்களை எல்லாம் கட்டி பகவானுக்கு கொடுத்தார். அவ்வளவுதான். எப்படி பெரியாழ்வார் நந்தவன கைங்கரியம் பண்ணார்னு சொல்றோமோ அந்த மாதிரி முருகநாயனார் பலவிதமாக அந்த மாலைகளை கட்டுறச்சையே பார்த்து பார்த்து கட்டுவாராம். மாலைகளை எப்படி கட்டணும், எத்தனை விதமான மாலைகளை கட்டலாம்ங்கிறது முருகநாயனார் வரலாற்றிலேருந்து தான் தெரியும். நீளமாக கட்டினா அதுக்கு ஒரு பேர், வளைச்சு கட்டினா அதுக்கு ஒரு பேர், அதையே சின்னதாக கட்டினா ஒரு பேர், எப்படி வளைச்சு கட்டுறதுக்கு பூவை எப்படி வைக்கணும், இந்த மாதிரியான விஷயங்கள். ஆனால் அவர் பண்ணினது எல்லாம் பூ கட்டி பகவானுக்கு கொடுத்தது, வேற ஒன்றும் கிடையாது. செயற்கரிய செய்தவர்களும் சாதாரண விஷயங்களை செய்தவர்களும் ஒரே தட்டு தான். இது ஏன் முதல்லயே தெரிஞ்சுக்கணும்னா, ஒரு பக்கத்தில் கண்ணப்பரோட பக்தி வேற யாரும் நினைச்சு பார்க்க முடியாத ஒரு விஷயத்தை அவர் பண்ணினார்னு ஆச்சரியப்படுற அதே சமயத்தில் அந்த மாதிரி பண்ணினா மட்டும்தான் பக்தின்னு சொல்லி இது எனக்கு ஒத்து வராதுன்னு அப்படி ஒதுக்கி வைக்கிறதுக்காக இல்லை. எப்பவுமே ரொம்ப வசந்த விஷயத்த எல்லாருக்கும் பழக்கப்படுத்த முடியுமான்னா கஷ்டம். அதுவும் இந்த மனுஷ ஸ்வபாவம் என்ன பண்ணும் தெரியுமா, ரொம்ப வசந்த விஷயம் அப்படின்னு சொன்னா சரி அது எங்களுக்கு ஒத்து வராது, அது பாட்டுக்கு அங்கேயே இருக்கட்டும், நாங்க பண்றத பண்றோம் அப்படின்னு சாதாரணமா எங்கேயோ போயிடும். அதனாலதான் கண்ணப்பர் மாதிரி பக்தி எங்களால முடியாது அப்படின்னு விட்டுட முடியாது, விட்டுடக்கூடாது. பக்திங்கிறது என்ன, எதை செய்தாலும் முழுமையான ஈடுபாட்டோடும் நம்பிக்கையோடும் வேற எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் செய்யக்கூடிய தன்மை. நீங்க சாதாரணமா ஒரு வேலையை யாராவது செய்யறச்சே கூட பக்தி ஸ்ரத்தையா செய்யறான்னு சொல்றோம். அது கடவுள் ரிலேட்டடான விஷயமா இருக்கணும்னு கூட அவசியம் இல்லை. யாராவது ரொம்ப சாதாரணமா பண்ற வேலையை சமைக்கிறத பண்ணினா கூட பக்தி ஸ்ரத்தையா அப்படின்னு சொல்றோமா இல்லையா, அந்த ஸ்ரத்தைங்கிறது தான் பக்தியினுடைய கோர் வேல்யூ. அதனால தான் 63 பேரும் ஒரே பிளாட்ஃபார்ம். அவர்களில் வித்தியாசம் கிடையாது. ஒருத்தர் பெருசா பண்ணினாரே, இன்னொருத்தர் ரொம்ப சின்னதா பண்ணினாரே, வித்தியாசமே கிடையாது. ஏன் வித்தியாசம் கிடையாதுன்னா 63 பேருக்கும் இருந்த அடிப்படை அவர்களுடைய ஆழமான பக்தி. சில பேர் அரச குடும்பத்தில் பிறந்தவர்கள், சில பேர் ஒண்ணுமே இல்லாம அன்னாடங்காட்சின்னு சொல்றமே அந்த மாதிரி அன்றாடம் காட்சிகளாக இருந்தவர்கள். அடுத்த வேளை சாப்பாடு என்னன்னு தெரியாது. சில பேர் பெரிய வீரர்களாக இருந்தவர்கள், சில பேர் வயது முதிர்ந்தவர்கள், சில பேர் தனியாக இருந்தவர்கள், சில பேர் குடும்பஸ்தர்களாக இருந்தவர்கள். மற்ற எல்லாத்துலேயும் அவர்களுக்குள்ள ஃப்ளக்சுவேஷன் இருக்கும், வேரியேஷன் இருக்கும். ஆனா பக்தியில எல்லாருடைய பக்தியும் ஆழமான பக்தி, ஸ்ரத்தையோடு அமைந்த பக்தி. அந்த 63 பேர்ல ஒருத்தர் கண்ணப்பர்னு நாம இன்னைக்கு சொல்ற திண்ணனார். அவருக்கு பேரு கண்ணப்பர்னு யார் வைத்தார்கள்? கண்ணப்பர்னு அவருக்கு யார் பெயர் சூட்டினார்கள்? அந்த கேள்விக்கான பதிலத்தான் இப்ப பார்க்க போறோம். திண்ணனார்னு பேர், திண்ணன், அவ்வளவுதான். இப்ப காளஸ்தின்னு சொல்றமே அந்த பகுதிகளில் பொத்தப்பி நாடுன்னு ஒரு நாடு. பொத்தப்பி நாடு எதுவாக இருந்திருக்க வேண்டும்னா காளஸ்தியிலேருந்து ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட இன்னைக்கு சென்னை மாநகரத்தினுடைய சில பகுதிகளும் சேர்ந்தது தான் பொத்தப்பி நாடு. அங்க திண்ணன். திண்ணன் யாருன்னா அந்த மலைப்பகுதியில வேட்டையாடுவதை தங்களுடைய குலத்தொழிலாக கொண்ட ஒரு கூட்டம். அதுல அந்த வேடுவர் தலைவனுக்கு மகனாக இருந்தவர். வேட்டையாடுறது அவர்களுடைய தொழில்.
அந்த தொழிலுக்காக அப்பப்போ காட்டுக்குள்ளே போவார்கள், காட்டில் வாழக்கூடியவர்கள். அதனால் அவர்களுக்கு உணவுங்கிறதே அங்கே இருக்கக்கூடிய மிருகங்கள், அந்த மிருகங்களை வேட்டையாடி அதிலிருந்து கிடைக்கக்கூடிய மாமிசம், ஊன்தான் அவர்களுக்கு உணவு. இந்த திண்ணன் தலைவருடைய மகன், அதனால எல்லாத்துலேயுமே கொஞ்சம் ஆடம்பரம் அவசரம். அந்த அப்பா பார்த்தார், நம்முடைய மகன்கிறதுனால வேட்டையாடுறதையும் சரியா கத்துக்கல. ஏன்னா வேற யாராவது உதவிக்கு இருப்பார்கள், இவர் கேட்டா எல்லாம் கிடைச்சிரும், அதனால ஒன்னுத்தையும் சரியா கத்துக்கல. இந்த மாதிரியே இருந்தா நாளைக்கு என் காலத்துக்கு அப்புறம் இந்த இனத்திற்கு தலைவனாக இருக்கிற தகுதி இவனுக்கு வராது. அப்போ இவன் இப்பவே he has to get trained. சரியா ட்ரைனிங் கொடுக்கலன்னா நாளைக்கு இவனால வழி நடத்த முடியாது. எப்படி தனியாக வழி நடத்த முடியும், எப்படி ட்ரைனிங் கொடுக்கறதுன்னு பார்த்தார். ஒரு நாளைக்கு தனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி, நான் வரல, என்னால் வர முடியாது வேட்டையாடுறதுக்கு, எனக்கு உடம்பு சரியில்லை, அதனால் நான் என் மகனை அனுப்புகிறேன், அவன் உங்களோடு வருவான்னு சொல்லி எல்லா பெரியவர்களையும் கூப்பிட்டு கூட வரட்டோன்னு அனுப்பினார். அப்படி அனுப்பரிச்சு இன்னொரு ப்ரிகாஷனும் எடுத்துட்டார். தனக்கு ரொம்ப நம்பிக்கையான 2 சீனியர்ஸ், அந்த 2 சீனியர்ஸையும் கூப்பிட்டு, இவனோடு கூட போங்கள், இவனுக்கு வேட்டையாடுறது தெரியாது, இவன் நிறைய தப்பு பண்ணுவான், இவனை களத்தில் சரியாக கரெக்ட் பண்ணி எப்படி எல்லாம் பண்ணணும், என்னென்ன பண்ணணும்னு சொல்லி கொடுங்கள், லெட் him கெட் ட்ரெயின்ட். அனுப்பிட்டார். போனார்கள். தனக்கு எல்லாம் தெரியுங்கிற எண்ணம் அந்த இளைஞனுக்கு இருந்தது. தனக்கு ஒன்றும் தெரியாது, ஆனால் எல்லாம் தெரியுங்கிற எண்ணம் இருந்தது. வேட்டையாடும் போது புதுசா ஒரு கற்றுக்குட்டி வேட்டையாடினா சில விஷயங்களை பண்ணலாம் பண்ணக்கூடாதுன்னு அவர்களுக்குள்ள ஒரு செட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும். நீங்க எல்லா விஷயத்துலையும் எந்த தொழிலையும் எக்ஸ்பீரியன்ஸ்ட் பீப்புள் வில் நோ சர்டன் திங்ஸ், இதை பண்ணலாம் இதை பண்ணக்கூடாது. புதுசா இருக்கக்கூடியவர்களுக்கு அது தெரியாது. எல்லாரும் போனார்கள். காட்டுக்குள்ள போகணும், எங்க எந்த மிருகம் கிடைக்கிறதுன்னு பார்க்கணும், நமக்கு எது தோதுபட்டு வருமோ அதைத்தான் வேட்டையாடணும். இந்த இளைஞனுக்கு தனக்கு எல்லாம் தெரியுங்கிற எண்ணத்துல ஒரு காட்டு பன்றி எங்கேயோ பார்த்துட்டான், அதுக்கு பின்னாலேயே ஓட ஆரம்பிச்சான். புதுசா வேட்டையாடக்கூடியவர்கள் காட்டுப்பன்றியை வேட்டையாடுவதற்கு முனையக்கூடாது. இது அங்க இருந்த ஒரு ரெகுலேஷன். ஏன்னா ஏமாந்து போறதுக்கு வாய்ப்பு மாத்திரம் இல்லை, அந்த மிருகத்தினுடைய கோபத்தை தூண்டி விடுவதற்கான வாய்ப்பும் அதிகம். இங்க இப்போ ஒரு மிருகம் ஓடின்னு இருக்கு, அதை நான் கீழே தள்ளணும்னு நினைக்கிறேன். அப்போ நான் அதை ஓவர் பவர் பண்ணி கீழே தள்ளணுமே தவிர, அதை ஏதோ லேசா இப்படி தொட்டேன்னா அதனுடைய கோபம் தூண்டப்படும், அது திருப்பி பாயும். இந்த காட்டு பன்றி கிட்ட என்ன பிரச்சனைன்னா முள்ளு முள்ளா இருக்கும் உடம்பு. அம்பு இங்கேருந்து போட்டா அது கரெக்டா உள்ள போகும்னு சொல்ல முடியாது. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவர்களுக்கு தெரியாது எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல போடணும், எவ்வளவு ஆங்கிள் போடணும். இந்த அம்பு போட்ட உடனே என்ன ஆகும், இது போய் இப்படி லேசா தொடும், இது தோலை கூட தொட்டிருக்காது, அதனுடைய சர்மத்தை கூட தொட்டிருக்காது. ஆனா இந்த 2 முள்ளுக்கு நடுவில் போய் இப்படி நிற்கும். நின்ன உடனே என்ன ஆகும், அதை அப்படியே சீண்டி விட்டா மாதிரி ஆயிடும். அந்த பன்றியை அப்படி சீண்டி விட்டா மாதிரி இருக்கும். அது இட் வில் கெட் இன்ஸ்டிகேட்டட், அதுக்கு கோபம் வரும், அவ்வளவுதானே தவிர அது கீழே விடாது. அந்த கோபத்துல திருப்பி அப்படியே பாய ஆரம்பிக்கும். அதனால இளைஞர்கள், புதுசா கற்றுக்கொள்ளக்கூடியவர்கள், வேட்டையாடுவதற்கு போபவர்கள் இதை பண்ணக்கூடாதுன்னு அவர்களுக்குள்ள ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்தது. இந்த கூட போனார்களே 2 பேர், நாகன் காடன்னு பேர், இந்த 2 பேரும் சொன்னார்களப்பா, அந்த மாதிரி பண்ணக்கூடாது, காட்டு பன்றியை வேட்டையாடக்கூடாது, உனக்கு தெரியாது. ஏன் நீங்கள்லாம் பண்ணலையா? இல்லை உனக்கு தெரியாதுப்பா, வேண்டாம், எனக்கு தெரியும்,
நான் வேட்டையாடி காட்டுகிறேன் பார். பகவானுடைய திருவிளையாடல் காட்டுப்பன்றியை வேட்டையாடுவதாக இந்த திண்ணனை செய்ய வேண்டும்னு நான் வேட்டையாடி காட்டுறேன் பார் சொன்னா கேட்கல. அதுக்கு பின்னாலேயே போறச்சே என்னாச்சு, மற்றவர்கள்லாம் வேற ஒரு திசையில போயிட்டார்கள், இவன் மாத்திரம் திசை தப்பி இன்னொரு திசையில போயிட்டான். காட்டுல வழியெல்லாம் மார்க் பண்ணி லேண்ட்மார்க் எல்லாம் போட்டு வைக்க முடியாது. நீங்க ரோட்லயே இப்ப அதை பண்ண முடியறது இல்லை. 2 மாசத்துக்கு முன்னால இந்த இடத்துல ஒரு கட்டடம் இருந்ததுன்னு நினைச்சா இன்னைக்கு அது காணாம போயிருக்கு. 2 மாசம் என்ன, காத்தால இருந்தது மத்தியானம் காணாம போறது. அப்ப லேண்ட்மார்க் போட முடியாது. காட்டுல எப்படி லேண்ட்மார்க் போடுறது? எல்லாம் வழி தொலைந்து போனார்கள். இந்த இளைஞனை விட்டுடக்கூடாது, அப்பா சொல்லியிருக்காருங்கிறதுக்காக நாகனும் காடனும் மாத்திரம் இவன் பின்னாலேயே ஓடினார்கள். மற்றவர்கள்லாம் வேற ஒரு இடத்துக்கு போயாச்சு. மாலை நேரம் கொஞ்சம் கொஞ்சமா வெளிச்சம் குறைகிறது. அந்த சமயத்துல அந்த காட்டுப்பன்றி அந்த பக்கம் எங்கேயோ ஒரு குன்று மாதிரி இருக்கு, அந்த இடத்துக்கு பின்னால போறது. அதை விரட்டின்ண்டே போறான். அதை விரட்டினே போய் கொஞ்ச நேரத்தில் அது மேலே என்ன பட்டுதோ தெரியல, அது சுருண்டு விழுறது. அது சுருண்டு விழுந்துருது, அங்கதான் விழுந்திருக்கு, போய் அதை எடுப்போம் அப்படிங்கிறதுக்காக போனா ஏதோ ஒரு சிலா ரூபம், முன்ன பின்ன பார்த்ததில்லை, ஏதோ ஒரு உருவம், மனுஷ உருவம் மாதிரி இருக்கு. அந்த மனுஷ உருவத்தை பார்த்தோன்னா ஏதோ ஒன்று ஈர்த்தது இந்த இளைஞனை. என்னமோ ஒன்று, என்ன காரணம் என்ன உணர்வுன்னு சொல்ல தெரியல. நேத்திக்கு பார்த்தோமே, ராமன் மேல அனுமன் வச்ச பக்தி, அங்கேயும் இதே மாதிரி ஒன்று வரும். ராமரையும் லக்ஷ்மணனையும் பார்த்த உடனே சுக்ரீவனுக்கு முழுசா நம்பிக்கை வராது. ஒரு பக்கம் நம்பிக்கை வந்த மாதிரி இருக்கும், இன்னொரு பக்கம் என்ன இருந்தாலும் வாலி, அந்த வாலிய இந்த ராமனால என்ன பண்ண முடியும்? தப்பு இல்லை, சுக்ரீவனை பொறுத்த வரைக்கும் வாலி தான் தெரியும், மற்ற எதுவும் தெரியாது. அப்பதான் ஆஞ்சநேயர் ஒன்று சொல்லுவார், வந்திருக்கிறது ஏதோ சாதாரண மனுஷன் இல்லை, நான் பார்த்தேன், கைய காலை பார்த்தேன், அந்த பாதங்கள்லையும் கைகள்லையும் சங்கு சக்கர குறி உள தட கைகளில் கால்களில், அதனால வந்திருக்கிறது கண்டிப்பா அந்த பரம்பொருள்னு தெரிஞ்சுட்டேன். அது மாத்திரம் இல்ல, பார்த்த உடனேயே ஏதோ ஒண்ணு என்னோட மனசை வசீகரம் பண்ணிட்டு, அந்த வசீகரத்தை வச்சு தெரிஞ்சுட்டேன் வந்திருக்கிறது தெய்வம்னு. சுக்ரீவன் கேட்பான், அது எப்படி உன் மனசை வசீகரம் பண்ணா அது தெய்வமான்னு கேட்பான். ஆஞ்சநேயர் சொல்லுவார், இல்ல, நான் சின்ன வயசுல எங்க அப்பா கிட்ட கேட்டேன், வாயுதேவன் கிட்ட கேட்டேன், நான் எங்க போய் தபஸ் பண்ணட்டும், எந்த மலையில போய் எந்த காட்டுல போய் தபஸ் பண்ணட்டோன்னு கேட்டேன். அப்ப எங்க அப்பா வாயுதேவன் ஒரு விஷயம் சொன்னார், நீ தபஸ்லாம் பண்ண போக வேண்டாம், நீ இந்த காட்டிலேயே காட்டு பகுதியிலேயே காத்துன்றது, கிஷ்கிந்தை பகுதியிலேயே இரு, ஒரு நாள் கண்டிப்பா இக்ஷ்வாகு குலத்துல ராமச்சந்திரமூர்த்தி அந்த பக்கமா வருவார், அந்த ராமனுக்கு நீ கைங்கரியம் பண்ணேனாலே நீ வாழ்க்கையில பண்ற தபஸ் அதுக்கு ஈடாயிடும், நீ வேற தபஸே பண்ண வேண்டான்னு சொன்னார். அப்ப நான் எங்க அப்பாட்ட ஒரு கேள்வி கேட்டேன், நான் காத்துன்னு இருக்கேன் சரி, அந்த வழியா ராமன் வருவாருங்கிறதெல்லாம் சரி, ஆனா ராமன்னு நான் எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கிறது, கண்டிப்பா ராமன் தான் அப்படின்னு நான் எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு சொன்ன போது எங்க அப்பா எனக்கு சொல்லி கொடுத்தார், அந்த ராமனை பார்த்தவுடன் உன்னை அறியாம உன்னோட மனசு அப்படியே ஈர்க்கும், உன்னை அறியாம உனக்கு உடம்பெல்லாம் உருகும், யாரை பார்த்தோன்னு அப்படி வருகிறதோ அவர்தான் தெய்வம் என்று புரிந்து கொள், அவருக்கு நீ தொண்டு பண்ணு, வேற ஒன்றும் பண்ண வேண்டான்னு எங்க அப்பா சொன்னார். இந்த 2 பேரும் நடந்து வரும்போது நான் போய் அங்க நின்னேனா இல்லையா,
காதல் எனக்கு இவர்கின்றது, என் அறியாம என் மனசுல அப்படியே அன்பு பொங்கி வருகிறது, என் அறியாம என் உடம்பெல்லாம் உருகி போறது. அப்பவே நான் தெரிஞ்சிருந்தேன் இதுதான் தெய்வம்னு. நவவியாக்கரண பண்டிதனாக இருந்த அனுமனுக்கே அந்த மாதிரி நிலைமைன்னா, படிக்கலாம் இல்லை, தேவையில்லை, தொழில் தெரிஞ்சுட்டா போறோம். அந்த ஸ்கில் என்ன? வேட்டையாடக்கூடிய குடும்பத்துல ஸ்கில் அதுதான், அதை தெரிந்து கொண்டால் போதும்னு இருக்கக்கூடிய சூழல்ல அங்க இருந்த அந்த ரூபத்தை பார்த்தோன்னு என்னமோ பண்ணிட்டு ஏதோ ஈர்த்தது. அதுக்கு என்ன பேருன்னு கூட தெரியல. பக்கத்துல வந்த நாகனையும் காடனையும் திரும்பி பார்த்து, இதுக்கு என்ன பேரு? அவர்கள் சொன்னார்கள், எங்களுக்கும் பேரு தெரியாதுப்பா, எங்களுக்கும் பேரு தெரியாது. உங்க அப்பாவோட நாங்க வர சமயத்துல பார்த்துருக்கோம். இந்த பகுதியில் இருக்கிற சில மனிதர்கள்லாம், ஆனா அவர்கள் நம்ம பார்த்தா பயப்படுவார்கள், நாம இருக்கும்போது பக்கத்திலே வரமாட்டார்கள். அவர்கள் வந்து நாங்க ஒளிஞ்சிருந்து பார்த்துருக்கோம். அவர்கள் வந்து இந்த உருவத்துக்கு அவர்களுக்கு தெரிஞ்ச முறையில் ஏதோ பூஜை எல்லாம் பண்ணுவார்கள், பூவெல்லாம் வைப்பார்கள். என்ன பேருன்னு தெரியாது. அப்படியே பார்த்துட்டு இருந்த அந்த திண்ணன் மனசுல ஒரு பேரு தோணித்து, நீ தலையில குடுமி வச்சுட்டு இருக்க, நீ குடுமித்தேவன். சிவபெருமான்னு சொல்ல தெரியாது, சொல்லல, குடுமித்தேவன். குடுமித்தேவா, நீ ரொம்ப அழகா இருக்க, ஆனா தனியா இருக்கியே குடுமித்தேவா, உனக்கு பயமா இல்லையா? நாகனும் காடனும் சொன்னது கொஞ்சம் புரிஞ்சுது. என்ன பண்ணுவார்கள், என்ன பண்ணுவார்கள்? இந்த குடுமித்தேவனை இங்க தனியா விட்டுருக்கிறார்களே, தனியா இருக்கிறச்சே புலி சிங்கம்லாம் வருமே, பயமா இருக்காதா? இந்த குழந்தைய இங்க விட்டுட்டு போயிட்டார்களே, என்ன பண்ணுவார்கள்? இல்லப்பா, நாங்க பார்த்துருக்கோம், அவர்கள் வருவார்கள், தண்ணி கொண்டு வருவார்கள், தண்ணி கொண்டு வந்து அந்த தண்ணியை ஊற்றுவார்கள். அவர்களுக்கு சொல்ல தெரிஞ்சது, அபிஷேகம் பண்ணுவார்கள், தண்ணியை ஊற்றுவார்கள். அதுக்கப்புறமா இந்த பூவெல்லாம் வச்சு ஏதோ அலங்காரம் பண்ணுவார்கள். அதுக்கப்புறமா சாப்பிட்ற பொருளை கொண்டு வந்து வைப்பார்கள். ஓ, குடுமித்தேவனுக்கு பசிக்கும்னு சாப்பாடு கொடுத்திருப்பார்கள். அவர்கள் சொன்னது இவ்வளவுதான். தண்ணி ஊற்றுவார்கள், பூ போட்டு அலங்காரம் பண்ணுவார்கள், சாப்பாடு கொடுப்பார்கள். நான் குடுமித்தேவனோடையே இருந்துடுறேன், வேற எங்கேயும் போக வேண்டாம், நான் இங்கேயே இருந்துடுறேன். நாகனும் காடனும் மெல்ல சொல்ல பார்த்தார்கள், அப்பா இப்போ இருட்டாயிடுத்து, ஆனால் நாளைக்கு நாம் இங்கேருந்து இங்கே எங்கேயாவது ஒரு பத்திரமா ஒரு இடத்துல ஒரு மரத்துக்கு அடியில் தங்குவோம், நாளைக்கு போகலாம். சரி, இங்கே இருக்கலாம். அன்றைக்கு இரவு அங்கே இருக்கிறார்கள். காலை மெல்ல மெல்ல பொழுது விடுகிறது. நாகனும் காடனும் என்னன்னா, வா போகலாம். இல்லை இல்லை, குடுமித்தேவனுக்கு பசிக்கும். நாம் அந்த காட்டு பண்ணி ஓடி வந்ததே இங்கே தானே விழுந்தது, அதை தேடினா குடுமித்தேவனுக்கு சாப்பாடு கொடுக்கலாம். நாகனும் காடனும் ட்ரை பண்ணி பார்த்தார்கள், எப்படியாவது அழைச்சின்னு போகலாம் அப்படின்னு பார்த்தார்கள். அவர்களுக்கு என்ன பயம்னா, ஏற்கனவே கூட்டத்தை விட்டு தொலைஞ்சு இந்த பக்கம் வந்திருக்கோம், இப்போ இங்கேருந்து திருப்பி வழி கண்டுபிடிச்சு போகணும், அவர்கள்லாம் எங்கே இருக்கிறார்கள்னு தெரியாது. தலைவர்கிட்ட போய் பதில் சொல்லணும். என் பிள்ளைய உன்னை நம்பித்தானேப்பா அனுப்பினேன்னு கேட்டால் போய் பதில் சொல்லணுமா இல்லையா? எவ்வளவோ சொல்லி பார்த்தார்கள், கேட்கறதா இல்லை. நீங்கள் வேணா போங்கள். நாகனும் காடனும் பார்த்தார்கள், நாம் மாத்திரம் ட்ரை பண்ணால் போராது, போய் இன்னும் கொஞ்சம் துணைக்கு 2-3 ஆட்களை கூட்டின்னு வருவோம். போய் யாரெல்லாம் கிடைக்கிறார்களோ ஒரு 10-15 பேரா வந்து எப்படியாவது இவனை கன்வின்ஸ் பண்ணி அழைச்சின்னு போவோன்னு அவர்கள் புறப்பட்டு போனார்கள். குடுமித்தேவா, நீ தனியாக இருக்கிய குடுமித்தேவா, உனக்கு தண்ணி ஊற்றுவாங்களாம், உனக்கு சாப்பாடு கொடுப்பாங்களாம், இரு உனக்கு நான் சாப்பாடு கொண்டு வரேன். எங்கே போய் சாப்பாடு கொண்டு வருது? அங்கே எங்கேயோ விழுந்திருக்கு அதுன்னு தெரியும்.
அதை போய் கொஞ்சம் அப்படி தேடி கண்டுபிடிச்சு, ஆனால் அந்த சாப்பாடு கொண்டு வருவதற்கு அன்னைக்கு மாத்திரம் இல்லை, அதுலேருந்து ஒரு 3 நாட்கள், அந்த 3 நாளும் அந்த குடுமித்தேவனுக்கு சாப்பாடு கொண்டு வருவதற்கு திண்ணன் என்னவெல்லாம் முயற்சி பண்ணினான். இந்த பக்கத்தில் குடுமித்தேவன், குடுமித்தேவா இரு, குடுமித்தேவா நான் உனக்காக போய் கொண்டு வரேன். இப்படி போவான். கொஞ்சம் போனோடனே, உன்னை தனியாக விட்டுட்டு போனா நீ எப்படி தனியாக இருப்ப, யார் உன்னை பார்த்துப்பாங்க, நான் போகலை. திரும்பி வருவான். நான் இங்கேயே இருந்தேன்னா உனக்கு பசிக்குமே, உனக்கு சாப்பாடு இல்லையே. திருப்பி போவான், திருப்பி வருவான், திருப்பி போவான். சேக்கிழார் சொல்வர், தன்னுடைய குழந்தைய தனியாக விட்டுட்டு போகிறதுக்கு முடியாமல் அம்மா இப்படியும் அப்படியும் இப்படியும் அப்படியும் போவாளே, அந்த மாதிரி தவித்த தவிப்பு. ஒரு குழந்தை தூங்குறதுன்னு வச்சுப்போம், சமயக்கட்டில் வேலை இருக்கும், போய் அதை பண்ணுறதா தூங்குற குழந்தைய பார்க்குறதா. ஒருவேளை குழந்தை விழுந்துட்டா அந்த பக்கம் போன உடனே வேற எங்கேயோ கேட்குற சத்தம், ஒரு பூனை சத்தம் கூட குழந்தை அழுத மாதிரி சத்தம் கட்டு ஓடி வருவாளா இல்லையா? அதே மாதிரி தவித்த திண்ணன். அந்த குழந்தைக்கு என்ன பேருன்னு கூட சொல்ல தெரியாது. சரி, அதுக்கப்புறம் கொஞ்சம் தைரியம் வந்து, இல்லை திண்ணன் நான் குடுமித்தேவனுக்கு எப்படியாவது சாப்பாடு கொண்டு வரணும், நான் போய் எடுத்துன்னு வரேன் அப்படின்னு போவான். இப்போ அவர்கள் சொன்னது நினைவுக்கு வரும். சாப்பாடு கொடுக்கறதுக்கு முன்னால உன்னை நீராட்ட வேண்டும், உனக்கு தண்ணீர் ஊற்றி உன்னை கழுவி உன்னை குளிப்பாட்ட வேண்டும். பக்கத்துல ஒரு ஆறு ஓடித்து, அந்த மலை அடிவாரத்து பகுதியில் ஒரு ஆறு ஓடித்து. அந்த ஆற்றுல போய் தண்ணி கொண்டு வரலாம், ஏன்னா அங்க தெரியறது, மேலேந்து பார்க்கும்போது தண்ணி தெரிகிறது, போய் தண்ணீர் கொண்டு வரலாம். அந்த ஆற்றுக்கு போவான். ஆற்றுக்கு போன உடனே தண்ணீர் எடுக்கணும். எதில் எடுத்துன்னு வருது? ஆற்றில் போய் தண்ணீர் எடுத்து வரப்போகிறேன் அப்படின்னு குடம் தவளை எல்லாம் எடுத்துன்னு வந்திருந்தானா? இல்லையே, வேட்டையாடுறதுக்கு வந்தவர்கள். அப்போ எந்த பாத்திரம் இருக்கும்? அங்கே உட்காந்து ஏதாவது பாத்திரம் பண்ண முடியுமா? இவனுக்கு வேற எதுவும் தெரியாது. நீங்கள் ஏதோ டெக்னிக் தெரியும், வேறு ஸ்கில்ஸ் தெரியும்னா ஒரு 4 இலையை எடுத்து அதையெல்லாம் ஒன்றா கோத்து, அது ராமாயணத்து லக்ஷ்மணனாக இருந்தால் பண்ணியிருப்பான், அவனுக்கு அதெல்லாம் தெரியும். திண்ணனுக்கு தெரியாது. தண்ணீர் வேண்டும், தண்ணீர் எடுத்துக்கொண்டு போக வேண்டும். சரி, எப்படி எடுத்துன்னு போகலாம்? அவனுக்கு தெரிஞ்ச ஒரே வழி தண்ணீரை எடுத்து தன் வாயில் வைத்துக் கொள்வான். வாய் நிறைய தண்ணீர். நமக்கு சாதாரணமாக அதை கேட்டோம்னா வாயிலேந்து எச்சிலா அப்படின்னு தோணும். ஆனால் அந்த எண்ணங்களை அப்படி கொஞ்சம் விட்டுட்டு வாயில் தண்ணீரை எடுத்துக்கொண்டான்ங்கிறத மாத்திரம் நினைவு வச்சுப்போம். சரி, அப்புறம் அவர்கள் என்ன சொன்னார்கள்? பூ. அங்கே நிறைய காட்டுப்பகுதி தானே, மரத்துலேயும் பூ இருக்குது, செடியிலையும் பூ இருக்குது. இந்த பூவெல்லாம் எடுத்துன்னு போகலாம். இப்போ பூவை எப்படி எடுத்துன்னு போகிறது? வேட்டையாடுகிற இனம் வேட்டைக்கு போகும்போது கையில் கொண்டு வந்த வில்லும் அம்பும் வாளும் இருக்குது. இது வேட்டையாடுறதுக்கு பேர் மினிமமாக அவர்களுக்கு வேண்டிய வெப்பன்ஸ். அதை வச்சுட்டு காட்டு பகுதியில் சுத்த முடியாது, ஏன்னா எந்த சமயத்தில் எந்த விலங்கு வரும்னு தெரியாது. இப்போ அது கையில் இருக்குது. வாழ வேணா என்ன இருந்தாலும் அப்படி தன்னுடைய உடையில் சொருகினான் அப்படின்னா கூட, அந்த தோளில் வில் தொங்கித்து அப்படின்னா கூட கையில் அம்பு வில்லு இதெல்லாம் பிடிச்சிக்கிறதுக்கு ஏதோ கை தேவை. அப்போது பூவை எப்படி எடுத்துன்னு போகிறது? இன்னொன்று, நீங்கள் பூவை தனித்தனியாக மொத்தமாக இப்படி உதிரி பூவாக கையில் எடுத்துன்னு போனால் எப்போ விடுறதுனே தெரியாது. சில விஷயங்களை தனித்தனியாக கையில் எடுத்துன்னு போக முடியாது. கையில் வச்சுருக்கோன்னு நினைப்போம், ஆனால் தன்னாலேயே கீழே விழுந்திருக்கும்.
இப்போ பூவெல்லாம் எப்படி எடுத்துன்னு போகிறது? யோசிச்சான். பூவை எடுத்துன்னு போனோம், அவ்வளவுதானே. என் கொண்டை இருக்குல்ல, என் கொண்டையில் இந்த பூவெல்லாம் செருகிக்கிறேன். வேடுவ இனத்தை சேர்ந்தவன், நீண்ட கேசம் கொண்டவன், அதை சுருட்டி வச்சிருப்பான். பூவெல்லாம் எடுத்து தன்னுடைய கொண்டையில் சொருகி கொண்டான். இந்த கையில் எதை பிடிச்சிக்கணுமோ அந்த அம்பு வில்லு எது கையில் இருக்கோ அது. அப்புறம் அந்த உணவு, அந்த மாமிசத்தை எடுத்துன்னு போனோம். அந்த அதை கையில் தானே எடுத்துன்னு போயாகணும். அந்த ஊனை கையில் எடுத்துட்டு சொல்கிறதுக்கு ரொம்ப சுலபம். ஆனால் கொஞ்சம் ஃபியூ செகண்ட்ஸ் கற்பனை பண்ணி பார்த்தோம்னா கஷ்டம். சின்ன குழந்தைகள் வாயை எப்படி உப்பி விளையாடும். நாம் எல்லாருமே சின்ன குழந்தையில விளையாடி இருப்போம். ஆனால் எவ்வளோ நாடி அப்படியே உப்பி வச்சுக்க முடியும்னு நினச்சி பாருங்களேன். ஃபியூ செகண்ட்ஸ் தான், ரொம்ப நாடிலாம் வச்சுக்க முடியாது. மூச்சு விடும்போது தன்னாலேயே கொஞ்சம் மூமெண்ட் வந்துடும். வாய்க்குள்ள இருக்கிற தண்ணீர் சிந்தாமல் போக வேண்டும். வாயில தண்ணியை வச்சுட்டு அந்த தண்ணீர் சிந்தக்கூடாது. ஏன்னா குடுமித்தேவனுக்கு அபிஷேகம் பண்றதுக்கு எடுத்துன்னு போனோம். அப்போ வாயில பேலன்ஸ் பண்ணணும்னா மூச்சு விடுறது எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும். கையில இருக்கிற பொருள் கீழே விழுந்துடக்கூடாது. குடுமித்தேவனுக்கு சாப்பாடு கீழே விழுந்துருச்சுன்னா சரி. நமக்கெல்லாம் ஒரு கதை தெரியுமா இல்லையா? ஒரு எண்ணெய் கிண்ணத்தை கொடுத்த உடனே ஆனானப்பட்ட நாரதரே படாத பாடுபட்டாரா இல்லையா? இதை கையில பேலன்ஸ் பண்ணி, வாயில தண்ணீரை பேலன்ஸ் பண்ணி, அதை விட அந்த டெரெயின் ஒன்றும் நல்ல அப்படியே ஃப்ளாட் கிரவுண்ட் இல்லை, மார்பிள்லாம் போட்டு இழைச்ச இடம் இல்லை. இந்த டெரெயினே மவுண்டனஸ் டெரெயின். அந்த டெரெயினில் நடக்கணும்னா ஒரு இடத்துல காலை வச்சா இன்னொரு இடத்துல வழுக்கும், இல்லைன்னா கீழே தள்ளும். பார்த்து நடக்க முடியாது. ஏன்னா கொண்டையில் பூவெல்லாம் இருக்கு, இப்படி கீழே பார்த்தா எது விழுன்னு தெரியாது. அந்த மாதிரி ஒரு டெரெயினில் குடுமித்தேவனுக்காக இதை கொண்டு வந்து வேக வேகமாக வேற வரணும். ஏன் சீக்கிரமாக வரணும்னா குடுமித்தேவன் தனியாக இருக்கானே, குடுமித்தேவா உன்னை தனியாக விட்டுட்டு போயிருக்கேனே, சீக்கிரமாக வந்துடுறேன். அப்போது ஸ்பீடும் வேணும், இதையெல்லாம் எடுத்துன்னும் வரணும். எவ்வளவு கஷ்டமாக இருந்திருக்கும். அந்த கஷ்டம் தெரியல. ஏன் தெரியலன்னா குடுமித்தேவன் மேலே வச்ச அந்த அன்பு. அந்த அன்புக்கு அன்புன்னு பேர்னு கூட சொல்ல தெரியாது. நான் அன்பு வச்சிருக்கேன்னு சொல்ல தெரியாது. நாம பகவான்கிட்ட போய் நின்று, சந்நிதியில போய் நின்று, நான் உன் மேல வச்சிருக்கேனே பக்தி அப்படின்னு சொல்றமே, அந்த மாதிரி இன்டெலிஜிபிள் வேர்ட்ஸ் எல்லாம் சொல்ல தெரிஞ்ச திண்ணன் இல்லை. அந்த உணர்வுக்கு என்ன பேர்னு கூட சொல்ல தெரியாது. குடுமித்தேவனுக்கு பசிக்கும், அவ்வளவுதான் தெரியும். இந்த மாதிரி 3 நாள் அதை கொண்டு வந்து என்ன ஆகும்? கொண்டு வந்தோடனே அந்த ஊனை ஒரு இடத்துல பத்திரமா வச்சுட்டு வாயில இருக்கக்கூடிய நீரை ஊற்றி அபிஷேகம் செய்து, ஆதிசங்கரர் சொல்வார், எனக்கு தெரியலையேப்பா அந்த பக்தி. வாயையே கலசமாக மாற்றக்கூடிய பக்தி எனக்கு இல்லையே. உன்னுடைய வாய் தானே கலசம். அந்த கலசத்திலேருந்து புனித நீரை நீ வார்த்தாயே, அந்த மாதிரி எனக்கு பண்ண தெரியலையே. அதுக்கப்புறம் பூவெல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணிட்டு இப்போ இந்த ஊனை எடுத்து கொடுக்கணும். ஊனை எடுத்து கொடுக்கும்போது என்ன இருந்தாலும் தாய் மனசு. கண்ணப்பர் பார்வைக்கு ஆணாக இருந்திருக்கலாம், ஆனால் அந்த மனசுக்குள்ள என்ன இருந்ததுங்கிறத இப்படியும் அப்படியும் அம்மா அலையிற மாதிரி அலைவார்னு சொன்ன போதே சேக்கிழார் காமிச்சிட்டார். இன்னைக்கு கூட நினைத்து பாருங்கள், 2026, 2027, 3026 தான் வரட்டுமே. வித் ஆல் டெக்னாலஜி, வித் ஆல் மாடர்னைசேஷன், குழந்தைக்கு ஏதாவது கொடுக்கணும். சின்ன குழந்தை, அந்த குழந்தைக்கு கொடுக்கிற உணவு பதம் சரியா இருக்கா, பக்குவம் சரியா இருக்கா, சூடு சரியா இருக்காங்கிறதுக்கு அம்மா பண்ற ஒரே வழி, தான் கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்து சரியா இருக்கா.
இப்போ குடுமித்தேவன்கிற குழந்தைக்கு அந்த ஊன் கொடுக்கணும். இது அப்படியே கொடுத்தா உன்னோட வயிறு கெட்டு போச்சுன்னா, இதை அப்படியே சாப்பிட்டா வயிறு கெட்டு போச்சுன்னா என்ன பண்றது? இப்போ எப்படி கொடுப்பது? இரு உனக்கு நான் பக்குவப்படுத்தி கொடுக்குறேன், இதை எடுத்து எப்படி பக்குவப்படுத்துறது? அங்கே என்ன நெருப்பு இருக்கா? எப்படி பக்குவப்படுத்துறது? இரு நான் உனக்கு பக்குவப்படுத்தி கொடுக்குறேன், இரு உடனே கொடுக்குறேன். தன்னுடைய வாயில் போட்டு அதக்கி அதை பக்குவப்படுத்தி அது சரியா இருக்கு, இல்லை அந்த பகுதி ஏதாவது கெட்டு போயிருந்ததுன்னா, கசப்பா இருந்தது, இல்லை வேற மாதிரி இருந்ததுன்னா அது வேண்டாம். தன் வாயில் இட்டு அதக்கி உணவாக்கி நீ சாப்பிடு. இந்த மாதிரி 3 நாள். இதுல என்ன ஆச்சு? நடுவுல நான் போய் உணவெடுத்து கொண்டு வருகிறேன்னு திண்ணன் போன நாளைக்கு இன்னொருத்தர் வருவாருங்க. அவர் ரெகுலரா அந்த சிவபெருமானுக்கு பூஜை பண்ணுவது வழக்கம். அது அவருடைய முறை. அந்த மலை பகுதிக்கு தேடிட்டு வருவார். அது மலை கொஞ்சம் ஒசரத்துல இருக்கு. ஒசரத்துல இருக்கிற இடத்துக்கு எல்லாரும் வரமாட்டார்கள், எப்பவாவது எல்லாரும் வருவார்கள். மற்ற சமயத்துல தினம் வரவர் இவர் ஒருத்தர் தான் வருவார். வந்து அந்த சிவபெருமானை பூஜை பண்ணி வழிபட்டு அவருக்கு வேணுங்கிறதெல்லாம் நைவேத்தியம் வச்சுட்டு போகக்கூடியவர். சிவகோசரியார்னு பேர்.